ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம புது சீரிஸ்க்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான். ஸோ நம்ம பைத்தான் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமே நம்ம பைத்தான் பற்றி தான் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ண போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராஜெக்ட்ஸும் இதை பேஸ் பண்ணி நம்ம அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் பைத்தானை லேர்ன் பண்ணி நல்ல ஒரு ஜாப்பில் ப்ளேஸ் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தான் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜென்ரலாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2 கிளாஸிஃபிகேஷன் உண்டு, லோ லெவல் அண்ட் ஹை லெவல். லோ லெவல் அப்படின்றது மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜை நம்ம லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதே ஹை லெவல் அப்படின்னா யூசர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கக்கூட ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பைத்தான் ஒன் ஆஃப் த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்தது இதை கிரியேட் பண்ண ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிடோ வான் ராசம். அதுக்கப்புறம் நமக்கு பைத்தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது அப்படின்னா 1991 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தான் இப்போ எப்படி சி பேஸ்க்கு நிறையா லாங்குவேஜஸ் இருந்துச்சோ அந்தமாரி பைத்தான் உருவாக்குறதுக்கு பேஸான சில லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி, மாடியூலா 3, C++, ஆல்கல் 68, ஸ்மால் டாக், யூனிக்செல் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு சில சினாரியோஸை டிரைவ் பண்ணி தான் நமக்கு பைத்தான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த பைத்தானோட சோர்ஸ் கோடும் GPL கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் இவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் நம்ம இந்த சோர்ஸ் கோட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு காப்பிரைட்டட். ஓகேங்களா? பைத்தான் ஒரு காப்பிரைட்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த GPL அவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் நம்ம இந்த சோர்ஸ் கோடு எல்லாமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பைத்தான் அப்படின்ற இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னா இந்த ப்ரோக்ராமர் இந்த குவிடோ வான் ராசம் இருக்காருல்ல, அவருக்கு பிபிசியில் ரொம்ப இயர்லி டேஸில் ஒரு காமெடி ஷோ ரன் ஆகிருக்கு. அந்த ஷோ அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த ஷோவோட பேர் மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ அது பிடிச்சதுனால அதையே தன்னோட ப்ரோக்ராமுக்கு பேராக வச்சுருக்காரு. அவர் கிரியேட் பண்ண அந்த லாங்குவேஜுக்கு பேராக வச்சுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்பலாம் பைத்தான் போகாமல் அதோட வேர்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 0.9. யூஸ்வலாக வெர்ஷன் 1, 2 அந்த மாதிரி தான் வரும். பட் பைத்தானோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.9. இது எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 1991 ஃபெப்ரவரியில். இது முழுக்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸை கோராக வச்சு கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு வெர்ஷனே ஊப்ஸை தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வெர்ஷன் 1.0. இந்த 1.0ன்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜான்வரி 1994. இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ப்ரோக்ராமிங் டூல்ஸு, அப்புறம் சில காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ ஏன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாத ஒரு விஷயம் இங்கே என்னென்னா பைத்தானில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான ஒரு சில ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இந்த 1.0 அப்படின்ற வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா அக்டோபர் 2000 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், கார்பேஜ் கலெக்ஷன்,
அப்புறம் யூனிகோட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணாங்கன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3.0. இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2008 டிசம்பரில். இது வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் வந்து டோட்டலாக திருப்பி போட்ட மாதிரியான ஒரு வெர்ஷன். ஏன்னா ஒரு சில இப்போ 2.0க்கு அப்புறம் ஒரு சில 2.1 2.2 அந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே டிப்ளிகேட் பண்ணி ஒரு புது வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணது தான் இந்த 3.0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணாங்க, யூட்டிலைஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு சிலது வந்து ப்ராப்பராக வந்து எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் அடாப்ட் பண்ணல. ஒரு சில வெர்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா 3.11.2 இந்த வெர்ஷன் தான் வந்து ஸ்டேபிளான வெர்ஷன். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2023 ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனாக தான் இந்த 3.11.2 இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்க. எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3.13 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் தான் இப்போ 2025 வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் தோ the stable version is 3.11.2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரியான பைத்தானில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எதனால நம்ம வந்து இந்த லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே என்ன அப்படின்னா ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ். இப்போ எனக்கு வந்து கோடிங்னா என்னன்னே தெரியாது, எனக்கு கோடிங்கே பிடிக்காது, ஆனால் வந்து இது கோடிங் படித்தாதான் வந்து ஐடி ஜாப் கிடைக்கும், ஸோ நான் வந்து ப்ரோக்ராமிங் லைனில் போகணுன்னு ஆர்வம் வந்திருக்கு, ஆனால் எனக்கு கோடிங்கோட பேசிக் எதுவுமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் வந்து பைத்தான். ஸோ C++ மாதிரி நிறையா சின்டாக்ஸ், கர்லி ப்ராக்கெட்ஸ், செமிகோலன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே லேர்ன் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்கும். அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டட்னா ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து கம்பைல்டு, இன்னொன்று வந்து இன்டர்பிரிட்டட். கம்பைல்டு அப்படின்னா என்னென்னா என்டையர் கோடையும் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி அதில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு ஷோ அப் பண்ணுறது தான் கம்பைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்டர்பிரிட்டட் அப்படின்னா லைன் பை லைனாக செக் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் வந்து ஒரு 10 லைன்ஸ் கோட் எழுதியிருக்கேன். ஸோ அதை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனில் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு நோட் பண்ணி காமிக்கும், ஃபர்ஸ்ட் லைனில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. நான் எப்போ ஃபஸ்ட் லைனோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி திரும்ப ரன் பண்ணுறேனோ அப்போ தான் எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய எரர்ஸை காட்டும். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா கம்பைலரில் வந்து இப்போ என்னோட கோடில் ஒரு 10 எரர்ஸ் இருக்குன்னா கம்பைல்டு லாங்குவேஜாக இருந்துச்சுன்னா 10 எரர்ஸையும் எனக்கு ஒட்டுமொத்தமாக டிஸ்பிளே பண்ணும். ஆனால் இன்டர்பிரிட்டட் அப்படின்றது ஈவன் தோ என்னோட ப்ரோக்ராமில் 10 எரர் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஒரு எரரை மட்டும்தான் அது எனக்கு காமிக்கும். எப்போ நான் அந்த எரரை கிளியர் பண்ணுறேனோ அப்போ தான் அடுத்த எரரை வந்து எனக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு எரரையும் நமக்கு 1 by 1 லைன் பை லைனாக செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இதை வந்து இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா லைன் பை லைன் செக் பண்ணும். ஸோ ஒரு எரரையாக நீங்கள் கிளியர் பண்ணாதான் அடுத்தடுத்த எரரை உங்களுக்கு காமிக்கும். ஃபைனலாக எந்த எரரும் இல்லாதப்போ தான் உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பைத்தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும், இங்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தான் டினோட் பண்ணும். ஸோ எல்லா வகையான பிளாட்ஃபார்ம்லேயும் இது வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ யுனிக்ஸாக இருக்கட்டும், இல்லை லினக்ஸாக இருக்கட்டும், இல்லை மெசன்டோஸாக இருக்கட்டும்,
விண்டோஸாக இருக்கட்டும், எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் பைத்தானோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் வேணாலும் சோர்ஸ் கோடை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணி அந்த சோர்ஸ் கோடை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் சோர்ஸ் கோடை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு மீனிங் தான் இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது மெயின் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ பைத்தான் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஸோ இது வந்து எல்லா விதமான கான்செப்டையுமே இது உள்ள வந்து வச்சிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்ற மீனிங் என்னன்னா, நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜில் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக என்னால் பண்ண முடியும். வித் மினிமல் கோடோட என்னால் அதை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், எந்த மாதிரி அப்ளிகேஷனாக இருந்தாலுமே நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கோடில் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பெஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்னு பார்த்தா C++, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லிட்டே போகலாம். அடுத்தது லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ பைத்தானில் வந்து நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைத்தானில் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கேம் டெவலப் பண்ண போகிறேன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான லைப்ரரியை நான் யூஸ் பண்ணலாம். அதே நான் வந்து ஒரு வெப் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான வெப் ஆப் டெவலப் பண்ண போகிறேன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான லைப்ரரியை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரியான லைப்ரரிஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், இல்லை டேட்டாவை வந்து விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் பாண்டாஸ், நம்பை அந்த மாதிரியான லைப்ரரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், பாட்டில் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறது இந்த பைத்தான். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா GUI ப்ரோக்ராமிங் சப்போர்ட். GUI அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது எதுக்காக அப்படின்னா நான் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் இல்லாமல் என்னால் அதை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பைத்தான் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட்டையும் நமக்கு கொடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ யூஸ்வலாகவே மெமரி அலோகேஷன் அப்படின்றது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி நமக்கு தேவையான ப்ராசஸை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மெமரியை ரிலீஸ் பண்ணும். இதுதான் வந்து மெமரி அலோகேட் அண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். அந்த இன்புட் வந்து ஃபஸ்ட்டு நம்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை வந்து மெமரியாக எடுத்துக்கும். ஓகேங்களா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு இன்புட் கொடுக்கும்போதே அந்த இன்புட் வந்து நம்பரா இல்லை வேர்டா இல்லை வந்து அது என்ன டைப்புன்றதை நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்கிறதுனால அது என்ன பண்ணும்னா அதுக்கு ரிலவெண்ட்டான மெமரியை மட்டும் எடுத்து ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா ஒரு 4 பைட், இதே வந்து ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா 8 பைட். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு நம்பர் ஆஃப் பைட்ஸை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். பட் பைத்தானில் வந்து ரன் டைமில் தான் டிசைட் ஆகும் அது எவ்வளோ மெமரியை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்றத. ஸோ இதில் வந்து மெமரி அலோகேஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பைட்ஸாக இருக்கலாம்,
பட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அது 4 பைட்ஸாக மாறலாம். இல்லை ஃபஸ்ட்டு 4 பைட்ஸாக இருக்கலாம், நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா அது 2 பைட்ஸாக மாறலாம். ஸோ என்னோட கோடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மெமரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், மெமரி ஆக்குபையிங்கை சேஞ்ச் பண்ணிக்க முடியுன்றதுனால தான் இது டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னா 4 ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். நான் கடைசியாக என்ன பண்ணுறேன், எனக்கு 8 ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இன்னும் 4 ஸ்பேஸ் ஆட் ஆகி 8 ஸ்பேஸாக எனக்கு வந்து ரன் டைமில் ஆக்குபை பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட மெமரி அலோகேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரியாத டேர்ம்ஸாக இருக்கும். இது என்ன இப்படி இருக்குது, இது எப்படி ப்ரோக்ராமு, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கோட் பண்ணும்போது ஒவ்வொன்றத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம தியரி பார்த்து தான் பார்க்குறோம், ஸோ அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ், நம்ம வந்து இந்த பைத்தான் லேர்ன் பண்ணுறதுனால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட். ஸோ என்னால் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா என்னால் வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது பைத்தான் எங்கே சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் சப்போர்ட் ஆகும். யூஸ்வலாக வெப் டெவலப்மெண்ட்க்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, JS, அப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க். பேக் எண்டில் பார்க்கும்போது டேட்டா பேஸ் கூடவே நமக்கு வந்து ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ் வேணும். அந்த ஆப்ஷனாக நம்ம என்ன பண்ணலாம், பைத்தானை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் பைத்தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிட்டா என்னால் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் ஆக முடியும், வெப் டெவலப்பராகவும் ஆக முடியும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸ்லையும் வந்து நமக்கு பைத்தான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு என்னென்ன பேசிக்காக படிப்பாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காண்டி பாண்டாஸ், நம்பை இந்த மாதிரியெல்லாம் லேர்ன் பண்ணி ஸோ அவங்கவுங்க எந்த மாதிரி ஜாப்க்கு போகிறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம படிச்சுப்போம். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா சிஸ்டம் ஸ்கிரிப்டிங். ஸோ சிஸ்டம் ஸ்கிரிப்டிங்க்கும் வந்து நமக்கு பைத்தான் வந்து லேர்ன் பண்ணுறதுனால நல்ல யூஸ். ஸோ இந்த மாதிரியான யூசேஜஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விதத்தில் வந்து நமக்கு பைத்தான் வந்து ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓகே, அப்போது பைத்தான் படித்தா என்னால் இந்த மாதிரியான டொமைன்லலாம் போக முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனிஸ்லாம் வந்து பைத்தானை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபியூ கம்பெனிஸ் மட்டும் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். பேபால், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெல், கூகுள், நாசா, அமேசான், பின்ட்ரெஸ்ட், நெட்ஃப்ளிக்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கம்பெனிஸ் வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீல்டில் பைத்தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான கம்பெனி நேமாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நிறையா இருக்குது, என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணனா அது மட்டுமே தனியாக ஒரு லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து லிமிட்டடாக ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இது அப்ளை ஆகுது, பைத்தான் எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷன்ஸில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப். ஸோ நம்பை, பாண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் இது மூணுமே வந்து லைப்ரரிஸ் தான். இது எதுக்காகனா இப்போ டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நிறையா டேட்டாஸ் ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறேன், பிக் டேட்டா அந்த மாதிரி நான் நிறையா இப்போ நான் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை, டேட்டாவை வந்து அவங்க
merge பண்ணணும், எல்லா விதமாகவும் அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இந்த 3 லைப்ரரிஸை லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி 3ல் எந்த லைப்ரரி அவங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், பிரமிட், பாட்டில் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். வெறும் பைத்தான் மட்டும் வச்சு நம்ம பண்ண மாட்டோம். பைத்தான் கூட சேர்த்து உங்களோட டொமைனுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் லைப்ரரிஸையும் நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரியான லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி போகிறேன், என்னோட லைன் அந்த லைன் அப்படின்னா அதுக்கு வந்து டென்சர்ஃப்ளோ, scikit-learn, PyTorch இந்த மாதிரியான திங்ஸை நான் லேர்ன் பண்ணணும். அது இல்லாமல் வேறு எங்கெங்கே அப்ளை ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ப்ராசஸிங், அப்புறம் ஜாப் ஷெடியூலிங், ஆட்டோமேஷன், அப்புறம் டெஸ்க்டாப் GUI அப்ளிகேஷன், அப்புறம் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், 3D CAD அப்ளிகேஷன், கேம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு பைத்தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பைத்தானை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸையும் நான் கற்றுக்கணும். ஓகேங்களா? வெறும் பைத்தான் மட்டும் லேர்ன் பண்ணால் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஜாப்க்கு போகலாம். பட் நீங்கள் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணும்போது தான் கரெக்டான ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். யூஸ்வலாகவே வந்து கோடிங் படிக்கிறவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, எல்லா கைண்ட் ஆஃப் கோடிங்ஸையும் லேர்ன் பண்ணணும், இருக்கிற எல்லா டைப்பையும் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது ஏன்னு தெரியலை. பட் அது வந்து குட் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நான் C படிக்கிறேன், C++ படிக்கிறேன், ஜாவா படிக்கிறேன், பைத்தான் படிக்கிறேன், யூ கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால் ஏதாவது ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏதாவது ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அந்த மாதிரி உங்களோட இதை வந்து அந்த ஒரே லாங்குவேஜஸில் ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களோட லேர்னிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜாபில் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்கள் எல்லா லாங்குவேஜஸையும் படிச்சீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். நீங்களே நிறையா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெட்டர் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியுமோ லேர்ன் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து ஒரு பிகினராக கோடிங் வந்து எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன். வேணா நான் அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பைத்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சீரீஸை. இதுவுமே வந்து நமக்கு ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். இது வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறையா ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் அது பண்ண முடியல. ஓகே, இனிமேல் வந்து நான் ரெகுலராகவே வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். பைத்தான் லேர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. நான் அந்த டவுட்ஸை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பைத்தான் கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.